தமிழக பாஜகவுடைய தலைவருடைய நியமனம் குறித்து வரக்கூடிய 9ஆம் தேதி டெல்லியில வச்சு அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு ஒரு ஆலோசனையை பண்ண போறாங்க. உண்மையிலே அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டம் என்பதே தேவையில்லை. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்துலேயுமே மாநில தலைவர் பதவி அறிவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எந்த மாநிலத்துக்குமே இது போன்ற ஆலோசனை கூட்டம் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் அங்கே மாநில தலைவர் பதவி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சாங்க. அப்படி அறிவிக்கும் போது இது போன்ற ஆலோசனை கூட்டம் வச்செல்லாம் அறிவிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னாவே அண்ணாமலையுடைய பதவி பறிப்பு என்பது உறுதியாயிருச்சு. ஒரு புதிய மாநில தலைவர் பாஜகவுக்கு வரப்போகிறார் அப்படின்றத ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ அண்ணாமலை நம்ம எப்படியாவது 2026 தேர்தலில் ஒரு சிஎம் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் ஆயிடலாம், நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கும் போதே அந்த கனவை கிளச்சு விட்டுருக்குறாங்க அதிமுகவும் பாஜகவினரும். நான் ஏன் பாஜகவினரும் இதில் சேர்க்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை தன்னுடைய மாநில தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு வம்புழுக்காத தலைவர்களே இல்லை. ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிங் ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையுமே இவரை பகைச்சு வச்சதுனால இன்னைக்கு அவருக்கு எதிராகவே அது திரும்பி அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்ப்பனர்கள் அண்ணாமலை அவர்தான் சிஎம், அவர்தான் பாஜக ஆட்சியில் அமர்த்துவார் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வாய்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே அண்ணாமலையா வேஸ்ட், பாஜகவா வேஸ்ட், அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான். பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வாரா? மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது இதுக்கும் அதுக்கும் காரணமா இருக்கும்னு நினைக்கல. நான் இப்ப நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பாஜக நீங்க யாரெல்லாம் நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15 பீப்புளுக்கு மேல ஆள் இல்ல. சோ அதனால 25க்கு மேல கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை பாஜகவுக்கு. அதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அவங்க இன்னும் க்ரூம் பண்ணி இருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு தலைவர்களை உருவாக்கி இருக்க வேண்டும், கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தலைவர்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். மத்திய பாஜக தலைமை ஏப்ரல் நடுவே 15, 16 தேதிகளில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். பல பெயர்கள் ஜே.பி. நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பெயர் உலாவுகின்றன டெல்லியில். வெறும் இவங்க மட்டும் இல்ல, நேற்று வரைக்கும் என் தலைவன் அண்ணாமலை, நான் தான் அண்ணாமலையோட வலதுகை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த எஸ்.டி. சூர்யா இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை போய் விறுவிறுன்னு சந்திச்சு தமிழ்நாடு பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவரை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தையே வெளியிட்டாரு. ஒரே நாள்ல தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தத்துக்கு அண்ணாமலை விரக்தியின் உச்சத்துக்கே போயிருக்கார் அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கு. அந்த விரக்தியை நம்ம அவருடைய பிரஸ் மீட்லயே பார்க்க முடிஞ்சு. முதல் நாள் பிரஸ் மீட்ல விமான நிலையத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா பிரஸ் மீட்டை சந்திக்காம விறுவிறுன்னு கார்ல ஏறி போறாரு. Do you want to comment? Sir, ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டை வாண்டடா சந்திச்சு எனக்கு மாநில தலைவர் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி அதுல உரிக்க ஒண்ணும் இருக்காது, நான் ஆடு மாடை போய் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை. அதை விட ரொம்ப குறிப்பா இந்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்போ வெறுமன மோடிக்காக மோடி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஒரு சூழல்ல நான் அரசியல் பண்ணிட்டேன், மோடிக்காக அரசியல் வந்திருக்கு. மோடியை தவிர இன்னொரு தலைவர் இந்தியாவுக்கு 100 ஆண்டுகள் கிடைக்க போவது கிடையாது. அப்போ பாரத பிரதமர் அப்படின்ற வார்த்தை எங்க போச்சு, மரியாதைக்குரிய ஐயா அப்படின்ற வார்த்தை எங்க போச்சு, நரேந்திர மோடி தானே அவருடைய பேரு, அதுல நரேந்திரா கூட காணாமே வெறுமன மோடி அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு கட்சி தலைவரை, ஒரு கட்சியுடைய பிரதமரை இப்படிதான் மாநில தலைவர் அழைப்பாரா? அப்ப எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்றதற்கு இந்த பிரஸ் மீட்டே ஒரு சாட்சி அப்படின்னே சொல்லலாம். அப்ப எல்லோருமே தனக்கு எதிரியாக மாறிட்டாங்க அப்படின்றதுக்காக கடைசி ஒரு கட்டமாக தன்னுடைய வார் ரூமை ஏவி தனக்கு ஆதரவு பலம் அதிகமாக இருப்பதாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த அண்ணாமலை. குறிப்பாக அடுத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நயினார் நாகேந்திரனே போய் கடிக்கக்கூடிய வேளையில இந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஈடுபடுறாங்க. குறிப்பா அவருடைய பதிவு போட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதுல போகக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன போடுறாங்கன்னா, அடுத்த தலைவராக நீ வரப்போறியா, அதிமுகவுக்கு ஒத்துழைமை வேலை வாங்கக்கூடிய எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள், அண்ணாமலையை மீறி நீங்க
எப்படி ஜெயிக்கிறீங்க நான் பார்க்குறோம், 2026 எப்படி ஆட்சி அமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்து நீக்கப்பட்டாங்கன்னா நீங்க தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம், அதை கெடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பதிவுல போய் வரிசையா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதுலயே நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவரா வரப்போகிறாரா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. வெறுமன நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்லைங்க, அண்ணாமலையோடைய இந்த நிலைமைக்கு மெயினான காரணம் தமிழிசை வானதியும் தான் அப்படின்றதுக்காக அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. தமிழ் இந்தியன் அப்படின்றவர் அண்ணாமலை அண்ணனை நீக்கணும் என்று அழுத்தம் கொடுத்ததே தமிழிசை வானதி தான். அவன் வீட்டை அறவழியில முற்றுகையிட்டு நம்ம போராட்டம் பண்ணணும், தேசிய தலைமைக்கு அண்ணாமலையோட பவர் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டில் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பால மணிகண்டன் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலராதுன்றாரு. அண்ணாமலை இருந்தாலும் தாமரை மலராது அப்படின்றத இவருக்கு யாராவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்கந்தா இவர் என்ன போட்டிருக்காருன்னா, மோடி அமித்ஷா வந்து அண்ணாமலையை வந்து பதவியிலேருந்து நீக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு கூட்டணி தான் முக்கியன்றது ஆகிப்போச்சு, அண்ணாமலையுடைய பதவியை மட்டும் பறிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 3-4% ஓட்டு போயிடும், 2026 தேர்தலில் தோத்து போவீங்கன்னு போட்டிருக்கிறாரு. எப்போ பிஜேபி இருக்கக்கூடிய வாக்கு சேதமே அவ்வளோதானே. நீங்கள் வந்து தினகரன்லேருந்து சசிகலாலேருந்து ஓபிஎஸ்லேருந்து அதே போல் பாமகலேருந்து எல்லாரையும் விலக்கி விட்டு தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் நோட்டா கூட போட்டி போடுற கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சி வச்சுக்கிட்டு 3-4% போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வாக்கு சேதத்தை போயிடும் சொல்றீங்களேப்பா. அடுத்து மாணிக்கம் என்பவர் அண்ணாமலையை மாட்டினா பிஜேபிக்கு அது ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இருக்கும்ன்றாரு. எப்போ பிஜேபியே இந்தியாவுக்கு ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் தான் அப்படின்றத யாராவது இவருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிலர் தேசிய பாஜகவும் சரி மோடி அமித்ஷாவும் சரி மிரட்டக்கூடிய பதிவுகளையும் போட்டிருக்கிறாங்க. குறிப்பா ஏஜே அப்படின்ற என்ன போட்டிருக்காருன்னா, தனி ராஜ்யமே உருவாயிரும் அப்படின்றாரு, அதாவது தனி கட்சி உருவாயிரும் அப்படின்றாரு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அகிலா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி அமித்ஷாவை டேக் பண்ணி பாஜக தலைவரை நீங்க மாற்ற போறீங்க அப்படின்ற ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லைன்னு சொல்லிடலாம். 2024 தேர்தலை வீராப்பா பேசிட்டு 2026 தேர்தலில் போய் எடப்பாடி கிட்ட மண்டிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டேக் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் விக்னேஷ் அவர் ரொம்ப மானாவரியா கேட்டுட்டாரு. அதாவது பிஎம்ஓவையும் அமித்ஷா ஆபீஸையும் டேக் பண்ணியே மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு தற்குறியையும் அடிப்படை மானமுள்ள ரோசமுள்ள ஒரு பாஜக தொண்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு ஒரு பதிவு போட்டாரு. அப்போ அமித்ஷாவுக்கு வந்து மோடி மீது மரியாதை இல்லையா, அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத இபிஎஸ்ட போய் இப்படி கூட்டணி பேசுவதை நடத்துறாரு, அவருக்கு மானம் இல்லாத தொண்டரா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே கேள்வி கேட்டுட்டாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நியூஸ் டோர் இன்ஃபோடைன்மெண்ட், அதாவது என்னென்ன ஃபேக் ஐடி இருக்காங்க பாருங்க. இவர் என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணாமலைக்காக தான் நான் பிஜேபிக்கே ஓட்டு போட்டேன், அண்ணாமலை வந்து இல்லை அப்படின்னா பிஜேபிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த அளவுக்கு என் மனசை நான் மாத்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவை டேக் பண்ணி இவருமே ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறாரு. எப்பா நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான் நீ, ஏற்கனவே நீ போட்ட ஓட்டு இருக்கும்போது நோட்டாவுக்கு போட்ட மாதிரி தான், இனிமேல் நீ நோட்டாவுக்கு போட்டா என்ன பாஜகவுக்கு போட்டா என்ன. இதுல டி ஐயப்பன் அப்படின்ற அவர் என்ன போட்டிருக்காருன்னா, பாஜக பத்தி இன்னைக்கு மீடியால இருந்து எல்லாரும் பேசுவதற்கு காரணமே அண்ணாமலை தான், அவரை மாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்திக்கிட்டு மோடி அமித்ஷாவை மிரட்டக்கூடிய வகையில பேசுறாரு. வணக்கம். முதல் முறையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் கவனிக்க தொடங்கியது என்றால் அது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் கவனிக்க வேண்டும். இதுல குறிப்பிட்டு சிரிப்பு உரைக்கக்கூடிய ஒரு பதிவை மங்கள சுந்தரி அப்படின்றவங்க தொடர்ச்சியா எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவங்க முதல்ல என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எனக்கே அண்ணாமலையால தான் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி ஆட்சி கொண்டு வர முடியும்னு தெரியும், உலகத் தலைவர்களே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு தேசிய தலைமைக்கு இதுக்கு தெரியாதா, அண்ணாமலை தான் பிஜேபியோட முகம், அண்ணாமலைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. சிரிச்சு முடிப்பதற்குள்ள இன்னொரு பதிவு வருது. அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலையை வந்து மாத்திட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்கிறது அப்படின்றது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை மறுக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை மறுக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதில்லை, நிதியை அத்தனை நிறுத்தும் போதெல்லாம் வஞ்சிக்கிற மாதிரி தெரியலையா, அண்ணாமலையோட பதவியை மாத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக மாறிடுமா. எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கு பாருங்க. இவங்க என்ன போடுறாங்கன்னா, பாஜகவிற்கு எதிர்ப்புல இதனால 2 மடங்கு அதிகமாகி அழிஞ்சே போயிடும், அது நடக்காது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. 3வது பதிவும் அதே நபர் மங்கள சுந்தரி அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, பாஜக வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதரானதான் இந்த வளர்ச்சி என்பது அடைஞ்சிருக்கு, தமிழக பாஜக இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக
3 பதிவுகளை எழுதியதை பார்க்க முடியுது. இதுல டி இந்தியா ஃபோக்கஸ் வித் ஸ்ரீசரண் அவர் என்ன போட்டிருக்காரு, அதிமுக கூட்டணிக்காக நீங்க அண்ணாமலையை பதவி நீக்கம் பண்ணுவது என்பது 2019 பிஜேபிக்கு எப்படி கிராஸ் ஆச்சோ அதே மாதிரி ஆயிரும், இது உண்மைனா ரீபோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. ஒருத்தர் கூட ரீபோஸ்ட் பண்ணவே இல்லை. இதை விட ஒரு கொடுமைனா தெரியுமாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஹேஷ்டேக்கை நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அண்ணாமலைக்காக மங்கள கௌரி அப்படின்றவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அண்ணாமலைன்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி இருப்பது தான் உச்சகட்ட கொடுமையாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் வீராப்பான பதிவுகள்லாம் வர, இன்னொரு பக்கம் அழுகையான பதிவுகளும் வருது. குறிப்பாக மருத்துவர் அணி மாநில செயலராக இருக்கக்கூடிய டாக்டர் குமரன் இவர் ஒரு பாட்டே எழுதிட்டாரு. வேண்டும் அண்ணாமலையின் தலைமை மீண்டும் வேண்டும் என்ற தொண்டன் எண்ணம் நிஜமாயானது நாமும் கண்டோம். எண்மண் எண்மக்கள் என்று நடை பயணம் கண்டார். தமிழன் தாமரை சின்னத்தை விரும்பும் வகையில் செயல்கள் செய்தார். அப்போ இவங்க பண்ற எல்லாத்தையுமே பாருங்களேன், அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபரால தான் பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறதே தப்பு தான். இன்றைக்கும் இவங்க தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா டெபாசிட் என்பது எங்கேயுமே கிடைக்காது. நோட்டாவோட போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியா தான் இந்த பிஜேபி இருக்கும். அதுவும் 2014 வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட அண்ணாமலை தலைமையில 2024 வாங்கின ஓட்டு சதவீதம் என்பது ரொம்ப கம்மி. இதுதான் அண்ணாமலையோட யதார்த்தமான ஒரு அரசியல் வெளிப்பாடா இருக்கு. வெறும் வாய் பேச்சும் வாயை திறந்தா பொய் மட்டுமே வரதுனால என்னவோ அண்ணாமலையை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக சக பொய் பேசுபவர்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சார்பாக இவங்க எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் எனக்கு வருது. ஏன்னா மோடியவே பாருங்க, வாயில வடை சுட்டு பொய் பேசி தான் பிரதமர் பதவியை அடைஞ்சாரு. 3 முறை தேர்தல் ஆணைய உதவியோட பிரதமரும் ஆயிட்டாரு. அவருடைய பதவியே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாங்கள் பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுனால தான் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு அவசர அவசரமாக போய் ஐயா என் பதவியை பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடிய நிலைமையே மோடிக்கு வந்திருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கு வயசு 75ஆகுது, மோடிக்கும் அதே செப்டம்பர் மாதம் 75 வயசாகுது. அவர் பதவி விலகலாம் தான் இவரும் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு குரல்கள் எழ ஆரம்பிக்கின்றதுனால தான் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காகவே மோடி இந்த அல்லோல் படுறாரு. ஆனால் அண்ணாமலையோ தன்னுடைய வார் ரூமை வச்சே பதவியை திரும்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பது தான் ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தனிநபர் துதிப்பாடுறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அத்வானியை எடுத்துக்கோங்க, வாஜ்பாய் எடுத்துக்கோங்க, எல்லாரையுமே அவங்க கலட்டி விட்டுருவாங்க. ஏன்னா பிஜேபி ஒரு பார்ப்பனிய கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இலக்கு, அவங்களோட தேவை இருக்கிற வரைக்கும் தான் அண்ணாமலை போன்றவர்களை அவங்க பயன்படுத்துவாங்க. தேவை இல்லை, எனக்கு அதிமுக கூட்டணி தான் முக்கியம், எனக்கு பதவி தான் முக்கியம், எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையை அவங்க பலி கொடுக்க தான் செய்வாங்க. இதுதான் பிஜேபி உடைய அடிப்படை சித்தாந்தம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக பொங்குறீங்களா, நாளைக்கு உங்களுக்கு இதுதான் நிலைமை வரும். பிஜேபி பொறுத்தவரை அது பார்ப்பனர்களுக்கான கட்சி. இடைநிலை சாதியோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ நீங்கள் யாரும் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாலுமே அந்த கட்சி உங்களை வஞ்சிக்க தான் செய்யும். அந்த கட்சி உங்களை முதுகுல குத்தி உட்கார வைக்க தான் செய்யும். இதுதான் அடிப்படை. முதல்ல இதை இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். எனவே அண்ணாமலையுடைய பதவி என்பது பறிக்க தான் போறாங்க. அவர் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு என்பதெல்லாம் இல்லை. அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்க எந்த கதறினாலும் அது மோடி அமித்ஷா காதல விழுகாது, ஆர்எஸ்எஸ் உடைய காதல விழுகாது. போய் உங்களுடைய பிழப்பை பாருங்க. அண்ணாமலைக்காக தான் நான் கட்சியை சேர்ந்தேன்னு சொல்றீங்களா, அந்த கட்சியிலேருந்து விலகுங்க. அப்படியாவது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரட்டும், ஒற்றுமையை விரும்புங்க, எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இனி வரக்கூடிய காலங்களில் ஈடுபடுங்க அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு. நன்றி.